பலரும் வந்து இந்த முயற்சி எல்லாம் செய்யாம எலெக்ஷன் கிட்ட வந்து எனக்கு இந்த தொகுதி அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல போய் தொகுதியை போய் பார்க்கறது கொள்றது அப்படிதான் இருக்காங்களே தவிர கட்சி வளர்ப்பதில் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. அது RSS வந்து இந்த முறை கையில் எடுத்திருப்பது மிகவும் வரவேற்கத்தக்கது. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் RSSம் பாஜக வளர்ச்சியில் மிகப்பெரிய முனைப்பு இது வரைக்கும் பெருசா எடுத்தது இல்லை. அவங்களும் ஒரு பெரிய ஒரு ஆலோசனை ஒட்டி செய்யறாங்களே தவிர நீங்க வந்து ஒரு உத்தரப்பிரதேசத்துல எலெக்ஷன் நடக்கும்போது, ஹரியானால எல்லாம் எலெக்ஷன் நடக்கும்போது 25,000 களப்பணியாளர்கள் ஊர் ஊராக சென்று அங்க 20 நாட்களுக்கு தங்கி இருந்து பிரச்சாரம் செய்து வீடு வீடாக சென்று பிரச்சாரம் செய்து இதெல்லாம் செய்யறாங்க. ஒரு அட்வான்டேஜ் என்ன, ஹிந்தி ஸ்பீக்கிங். ஏன்னா RSSல பலருக்கும் ஹிந்தி தெரியும். அப்ப தமிழ்நாட்டுல இருக்கணும்னா தமிழ்நாட்டை சார்ந்த RSS சங் பரிவார அமைப்புகள் ஒண்டிதான் செய்ய வேண்டும். அதுல பலரும் வந்து திருப்திகரமாக வேலை செய்யவில்லை அப்படி என்ற ஒரு கருத்து மத்திய தலைமை RSS சைடுல ஒரு மிகப்பெரிய அளவு அந்த ஒரு அதிருப்தி மிகப்பெரிய அளவுல இருக்கு என்பதில் மாற்று கருத்து இல்லை. அதனை சரி செய்வதற்காக வந்திருக்காங்க அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன்.